ஈரானுக்கு சொந்தமான 12 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை அமெரிக்கா விடுவிக்கும் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அதை உறுதிப்படுத்தவில்லை. அதே போல ஈரானுக்குள் இறங்கி சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் IAEA ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. இந்த மாதிரி இங்கால ஒரு கன்ஃபியூஷன், இங்கால ஒரு கன்ஃபியூஷன், 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இதுக்கிடையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூட் பெசஸ்கியான் இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் செவ்வாய்க்கிழமை வரையான 48 மணி நேர காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நடந்து அதில் நிறைய விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பிரதானமான முக்கியமான பல விஷயங்கள் இன்னமுமே ஒப்புக்கொள்ளப்படாமல், அது பேச்சுவார்த்தைக்கே எடுத்துக்கொள்ளப்படாமல் ரிமைனிங்காக இருக்குது. அடுத்து வரும் 60 நாட்களுக்குள்ள எப்படியாவது அதை பேசி தீர்க்கணும் என்றதில் 2 நாடுகளுமே உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை இன்னமுமே ஆரம்பிக்கலை. அதாவது அந்த பேச்சுவார்த்தை இன்னமுமே ஆரம்பிக்கலை. இதில் முதலாவது விஷயம் ஈரானுக்கு சொந்தமான 12 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நிதியை விடுவிக்கிறன்றது. அது ஈரானுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். என்னதான் பெருந்தொகை பணம் நாட்டுக்குள்ள வாரது. இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்கா அதை விடுவிக்கவில்லை. விடுவிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்களே தவிர விடுவிக்கவில்லை. அதை அமெரிக்கா உறுதிப்படுத்தவும் இல்லை. இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்து என்னென்னு சொன்னால், அந்த 12 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸையும் ஈரான் எதுக்கு பயன்படுத்தும் என்று சொன்னால், அமெரிக்காட்ட இருந்து விவசாய பொருட்களை வாங்குவதற்கு சோயா பீன்ஸில் இருந்து, சோளத்தில் இருந்து, கோதுமை மாவில் இருந்து மற்ற பொருட்களை வாங்குறதுக்கு தான் அது பயன்படுத்தப்படுமே தவிர அந்த காசை வச்சுக்கொண்டு ஏனைய நாடுகளில் வேற பொருட்களை வாங்குவதற்கு ஈரானுக்கு அனுமதி இல்லை என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவர். அதை ஈரான் உடனடியாகவே மறுத்திருந்தது. அமெரிக்காட்ட இருந்து சோளம் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, சோயா பீன்ஸ் வாங்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. அந்த காசு எங்கட காசு, நாங்கள் எப்படி இருந்தாலும் பயன்படுத்துவோம், என்ன வேணுமென்றாலும் வாங்குவோம், அது எங்களுடைய இஷ்டம் என்று சொல்லி ஈரான் பதில் சொல்லியிருந்தது. எனவே இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நிதி விடுவிக்கப்படவில்லை. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் IAEA என்று சொல்லுவோம். அவர்கள் ஈரானுக்குள்ள போயிட்டு நிறைய ஆய்வு பணிகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டது என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஈரான் அதனை மறுத்திருக்கிறது. இல்லை நாங்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ளல. IAEA அதிகாரிகள் நாட்டுக்குள்ள கண்ட இடமெல்லாம் போயிட்டு சோதனை நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கல என்று சொல்லி ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே இது இரண்டாவது பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது அடுத்து வரும் 60 நாட்களுக்குள்ள இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போகுமா இல்லையா என்றதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. இதில் அமெரிக்கா ஒற்றை காலில் நிற்குது. எப்படியாவது ஈரானுக்குள்ளே போயிட்டு அந்த ஆய்வுகளை செய்யணும். எங்கெங்கே அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, அது என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளவு வேகமாக ஈரானால் அணுகுண்டை உற்பத்தி செய்ய முடியும், எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறது அமெரிக்கா. IAEA அந்த அமைப்பு கூடாக அமெரிக்கா அதை தெரிஞ்சு கொள்ள விரும்புது. ஆனால் ஈரான் அதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இந்த IAEA அமைப்பு இதுக்கு முதல் எப்பயாவது ஈரானில் போயிட்டு ஆய்வுகளை நடத்தியிருக்கா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் சில சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்குது. அதை சுருக்கமாக பார்ப்போம். முதல் முறையாக 2003ஆம் ஆண்டு ஈரானுக்குள்ளே போகுது IAEA அமைப்பு. அப்போ ஈரானுக்குள்ளே போகும் வரைக்கும் IAEAக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி. அரசல் புரசலாக ஈரான்கிட்ட அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, அணு ஆய்வுகள் நடக்குது என்று சொல்லி இந்த அரசல் புரசலாக ஒரு சில தகவல்கள் தெரியுமே தவிர ஈரானுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது. முதல் முறையாக 2003ஆம் ஆண்டில் IAEA போனோன்னு அவர்களுக்கு காத்திருந்தது மிக பெரும் அதிர்ச்சி. அப்போதான் முதல் முறையாக நட்டான்ஸ் என்ற பேர் வெளியில் வருது, ஃபோர்டோ என்ற பேர் வெளியில் வருது, அராக் என்ற பேர். ஏனென்றால் அங்கெல்லாம் நிலத்துக்கு கீழே மிக ஆழத்தில் அணு ஆராய்ச்சி மையங்கள், இந்த சென்ட்ரிஃபியூஜஸ் என்று சொல்லுவோம், அந்த யுரேனியத்தை செறிவூட்டுற அந்த கருவிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்களை பார்த்தோன்னே IAEA அதிகாரிகளுக்கு மயக்கம் பெறாத குறையாம் 2003ஆம் ஆண்டு. பிறகு அவர்கள் வெளியில் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளில் என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு விஷயம்
விடயங்களை வந்து ஈரான் உருவாக்கி வச்சிருந்தது. அதுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிய அளவில் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ஈரான் வந்து அனுமதிக்கலை. அதுக்கு பிறகு வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டில் வந்து அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஈரானோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று போட்டவர். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் JCPOA என்று சொல்லி, மிக முக்கியமான அணு ஒப்பந்தம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அதுக்கு பிறகு வந்து ஈரானுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. அதே போல் ஈரானும் வந்து சர்வதேச அணு ஆற்றல் அமைப்பை வந்து அனுமதித்தது வந்து நீங்கள் பரிசோதனை செய்யலாம் என்று சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் IAEA அதிகாரிகள் பல ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஈரானுக்குள்ளே போயிட்டு நிறைய இடங்களில் வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு எந்தெந்த இடத்துல வந்து இந்த அணு ஆராய்ச்சியெல்லாம் நடக்குதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் வந்து கேமராக்கள் எல்லாம் பொருத்தி, CCTV கேமராக்கள் இருந்து நல்ல அதி உயர் கேமராக்கள் எல்லாம் பொருத்தி கண்காணித்து அப்புறம் அங்கிருந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து நொடிக்கு நொடி டேட்டாஸ் அமெரிக்காவுக்கு போய்கொண்டே இருக்குமாம். என்ன நடக்குது, ஈரான் ஏதாவது புதுசாக ஸ்டெப் எடுத்து வைக்குதா, புதுசாக ஏதாவது ஆராய்ச்சி செய்கிறார்களா என்னன்னு சொல்லி அந்த டேட்டாக்கள் எல்லாம் வந்து உடனுடன் போய்கொண்டிருக்குமா. அந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆய்வுகளை வந்து இந்த IAEA அமைப்பு வந்து மேற்கொள்ளுது. இப்போ 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது இந்த உலகத்திலே வந்து அணு சம்பந்தமாக ஒரு நாட்டை வந்து இந்த அளவுக்கு ஆய்வு செய்யலை இந்த நிறுவனம் என்று சொல்லி. ஏனெண்டா இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் அணுவை உற்பத்தி செய்தாலும் அல்லது அணுகுண்டு சம்பந்தமாக நினைச்சாலுமே உடனே IAEA வந்து அந்த இடத்துக்கு போயிடும். ஏனெண்டா இவர்கள் தான் பொறுப்பு, உலகம் முழுவதற்கும் இவர்கள் தான் பொறுப்பு. எனவே இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அதி கூடின ஆய்வு என்று சொன்னாலே அது ஈரானில் நடத்தப்பட்ட ஆய்வு தான். எல்லாமே வந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இடையில வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய முதலாவது பதவி காலத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வரார். வந்ததும் வராதமா செய்த வேலை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த மிக முக்கியமான ஒப்பந்தம், பராக் ஒபாமா வந்து நீண்ட காலமாக முயற்சி எடுத்து பல கஷ்டத்தின் மத்தியில் போட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து சிம்பிளாக தூக்கி எறிஞ்சார் அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருடைய முதலாவது பதவி காலத்தில் தூக்கி எறிஞ்சு போட்டு இரண்டாவது பதவி காலத்தில் அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை போடுறதுக்கு என்ன பாடுபடுறாருன்றதை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இலகுவானதல்ல. இந்த வரைக்கும் அந்த ஒப்பந்தம் வந்து சரியான முறையில் ஒரு முடிவுக்கு வரையில்ன்றதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே சும்மா இருந்த ஒப்பந்தத்தை வந்து தூக்கி எறிஞ்சு போட்டு பிறகு தாக்குதல் நடத்தி பிறகு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இப்போ 2021ஆம் ஆண்டு அந்த விட்ட இடத்துக்கு போவோம். அப்போ வந்து சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் வந்து ஈரான்லேருந்து வெளியேறுகின்றார்கள். ஏன்னு சொன்னால் ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கங்கே பூட்டப்பட்டிருந்த CCTV கேமராக்கள் மற்றது டேட்டா கேமராக்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பிடுங்கி எல்லாத்தையும் வந்து நீக்கியாச்சு. ஒரு தகவலும் உங்களுக்கு தர முடியாது, ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி எல்லா தகவல்களும் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி திட்டம் வந்து அப்படியே இழுத்து மூடப்படுகிறது. அதாவது அங்கே நடந்து கொண்டிருந்தது வெளி உலகத்துக்கு தெரியாத வகையில் அது மூடப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் ஈரான் தன்னுடைய அணு ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்து டெவலப் பண்ணி 60% வரைக்கும் யுரேனியத்தை வந்து செறிவூட்டி இந்த விட்டா 90% அது வந்துட போகுது. அதுக்கு பிறகு ஈரான்கிட்ட அணுகுண்டுகள் வந்துடும் என்று சொல்லித்தான் போன வருஷம் 2025ஆம் ஆண்டு தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இப்போ மறுபடியும் வந்து அணு ஆற்றல் நிறுவனம், சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் இப்போ ஈரானுக்குள் போகுமா, அங்கே ஆய்வுகளை மேற்கொள்ளுமா என்று கேட்டால் ஈரான் அதை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதிப்படுத்தல. அப்படியான திட்டம் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான ரெண்டு பிரதானமான பிரச்சனை இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி சுமூகமாக போகும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்குது. எங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து நிறைய சாதகமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டன. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஹோமுஸ் நீரிடம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் இங்கே பிரதானமான ரெண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஈரானுக்கு சொந்தமான ஏராளமான எரிபொருட்கள் வந்து ஈரான்லையும் ஈரானுக்கு வெளியில் சர்வதேச கடல் பரப்பிலையும் வந்து அங்கங்கே பிளாக் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவால். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 67 மில்லியன் பேரல்ஸாம் ஈரானுக்கு வெளியில் சர்வதேச கடல் பரப்பிலையும் வேறு இடங்களையும் 67 மில்லியன் பேரல்ஸ் எரிபொருள் வந்து முடக்கப்பட்டிருந்ததாம். இப்போ அவளாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அவற்றை வந்து ஈரான் தாராளமாக விற்பனையில் ஈடுபடலாம் என்று சொல்லி இதுக்கிடையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அவர் பாகிஸ்தானுக்கான பயணத்தை மேற்கொண்டு அங்கே அவருக்கு சிறப்பு டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் மசூத் பெசஸ்கியான் வந்து ஈரானுடைய ஜனாதிபதி ஒரு இருதய நோய் சத்திர சிகிச்சை நிபுணரா, இதயம் சம்பந்தமான சத்திர சிகிச்சை செய்கிறதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அதை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டது பாகிஸ்தானில் வச்சு. அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு வந்து அவர் சொன்ன கருத்து என்னென்னு சொன்னால்,
ஈரானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குத்தானே, அந்த ஏவுகணைகள் நிறுத்தப்படணும் அல்லது நிறைய கட்டுப்படுத்தப்படணும் என்றது இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அப்போ இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஈரானுக்கு சொல்லுது, நீங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உற்பத்தி செய்ய முடியாதுன்னு சொல்லி அதை ஈரான் ஏற்றுக்கொள்ளல. இந்த பேச்சுவார்த்தையில் சுவிட்சர்லாந்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் அல்லது ஒட்டுமொத்தமான இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி ஒரு வசனம் கூட கிடையாது. அதை பற்றி நாங்கள் கதைக்கவே இல்லை. எனவே எங்களுடைய உற்பத்திகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு சுய பாதுகாப்புக்காக நாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்தே தீருவோம் என்று சொல்லி ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்கின்றார். எனவே அது கூட பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்து வரும் 60 நாட்களும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, என்னென்ன விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்படையல் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அதற்கான ஒரு முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்திருக்கின்றார். அடுத்த வாரம் அளவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் என்ன திகதியில எந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் எதுவுமே சொல்லப்படல. இருந்தாலும் அடுத்த வாரம் மீளவும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியுள்ளார். பேச்சுவார்த்தை களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.